வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா, நம்ம பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த உப்பு தீபம் ஏற்றுவதற்கு நீங்க 3 அகல் விளக்கு எடுத்து, அந்த 3 அகல் விளக்குலயும் எந்த கேப்பும் இல்லாம மஞ்சள் தடவிக்கோங்க. அடுத்ததா ஒற்றைப்படையில நீங்க 3 அகல் விளக்குக்குமே குங்குமம் வைக்கணும். இந்த அகல் விளக்க நாம அதாவது உப்பு தீபத்த நம்ம வெறும் தரையில வைக்காம, ஒரு தாம்பூல தட்டில் தான் வச்சு உப்பு தீபம் ஏத்தணும். இந்த உப்பு தீபம் ஏற்றுவதற்கான தாம்பூல தட்டுல மஞ்சள், குங்குமம் எல்லாம் இட்டுட்டு, அதுல அர்ச்சனைக்காக அரிசி போட்டுட்டு, அது மேல நீங்க இந்த பெரிய அகல் விளக்கு வச்சு, அது ஃபுல்லாவே உப்பு போட்டுட்டு, அடுத்ததா மறுபடியும் அதன் மேல ஒரு அகல் விளக்கு வச்சு, அதுல அர்ச்சனைக்காக அரிசிகளை போட்டுட்டு, அதன் மேல மறுபடியும் ஒரு அகல் விளக்கு வச்சு, நீங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி, உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அது அப்படியே நிறைவேறும். உப்பு நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு, நம்ம வீடு ஃபுல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜிய குடுக்கும். உப்ப மகாலட்சுமி தாயாருடைய மறு உருவம்னு சொல்லுவாங்க. அத்தகைய சிறப்பு வாய்ந்த உப்பை சிறப்பிக்கத்தான் நாம இந்த உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம்.